வார்த்தைக்கு நேராக நாம் புறப்பட்டு போகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2வது வாரம் கர்த்தருடைய பந்தி நடைபெறும். வெளியில இருக்க சகோதரர்கள் அதை நினைவில் கொடுக்க, பந்தி, கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணாதீங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஐக்கியத்துல நீங்க பங்கு பெறுவதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதுல நீங்க வர கலந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். ஆண்டுடைய வார்த்தை கேட்க விருப்பமா ஆசையா வந்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ரூத் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. நியாயாதிபதிகளுக்கு 1 சாமுவேலுக்கு நடுவுல ரூத்தின் புத்தகம் இருக்கிறது. 336வது புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டுல 336வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்றான். ஒரு அற்புதமான வார்த்தையை இன்றைக்கு சபைக்கு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் நினைவு கூறுவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்துல யோசித்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை என் உள்ளத்திலே கொடுத்தார். பல காரியங்களை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் யோசித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என் உள்ளத்துல கொடுத்த வார்த்தை இந்த ரூத்துல இருக்கிற 2வது அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ரூத்தினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், இந்த ரூத் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாயாய், ஒரு சகோதரியாய் காணப்பட்டாங்க என்பதை குறித்து நாம் தியானித்து இன்றைக்கு நாம ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த சரித்திர புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா எப்பெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அப்பெல்லாம் சில கண்டிஷன்ஸ, சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்துதான் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீங்க இதை இப்படி செய்தீங்கன்னா, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றத ஆண்டவர் வேதம் முழுவதிலையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கண்டிஷன்ஸ, ஆண்டவருடைய நிபந்தனைகளை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, யாரெல்லாம் அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்கள இந்த தேசத்துல, இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிமையான ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை மேன்மைப்படுத்துகிறத நாம பார்க்கிறோம். இந்த ரூத் என்கிறதான இவங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவங்க ஒரு புறஜாதியாகிய ஒரு பெண். இவங்களை ஆண்டவரை குறித்து இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளும் இல்ல. இவங்க ஒரு புறஜாதியான ஒரு பெண்ணாக அவங்க இருந்தாங்க. இவங்க இருந்த ஊர் மோவாப் என்கிறதான ஒரு தேசம். கவனிக்க, நல்ல கவனிக்க, மோவாப் என்கிறதான ஒரு தேசம். இவங்க மோவாப்ல இருந்து இப்ப பெத்லகேம்ல இந்த பெத்லகேம்ல இருந்த ஆண்டவராகிய தேவனை இவங்க பிடிச்சுக்கிட்டதுனால ஆண்டவர் இந்த ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துறார். அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அந்த தேவனாலே நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? கொடுப்பார் என்று ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் போவாஸ் மூலமாக. ஆனா இவங்களுடைய சரித்திர பின்னணியை நாம கொஞ்சம் கவனிச்சோம்னா நல்லா இருக்கும். இவங்க எப்படி இந்த பெத்லகேமுக்கு வந்தாங்க? இவங்க எப்படி இந்த ஆண்டவருடைய தேசத்துக்கு வந்தாங்க? இவங்க எப்படி இந்த இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டாங்க? இவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்றதற்கு அந்த சரித்திர பின்னணியை நம்ம பார்க்கணும்.
இவங்க எப்படி இந்த மோவாப் தேசத்துல இருந்து பெத்லகேமுக்கு வந்தாங்கன்னா, பெத்லகேமில் இருந்து ஒரு குடும்பம் மோவாப் தேசத்துக்கு பிழைக்க போனாங்க. மோவாப் தேசத்திற்கு பிழைக்க போனாங்க. அவங்களுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலிமெலேக்கு நகோமி என்கிறதான குடும்பம் மோவாப் தேசத்திற்கு பிழைக்க போனாங்க. இந்த எலிமெலேக்குக்கு இந்த நகோமிக்கு 2 ஆம்பளை பையன் இருந்தாங்க. 2 ஆம்பளை பையன். ஒருவருடைய பெயர் மக்லோன், இன்னொருவருடைய பெயர் கிலியோன். இந்த 2 பேரும் இந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்க. இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பெத்லகேமை விட்டுட்டு மோவாப் தேசத்திற்கு போனாங்க. அங்க போய் அவங்க சும்மா இருக்கல, 2 பிள்ளைகளுக்கும் மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் அங்க போய் சம்பந்தம் பண்ணாங்க. புறஜாதியான பெண்ணிடத்திலே போய் அங்க போய் சம்பந்தம் பண்ணாங்க. ஒருபால் என்கிறதான ஒரு மருமகளை எடுத்தாங்க மகனுக்கு. அப்புறம் ரூத் என்கிறதான ஒரு மருமகளையும் தன்னுடைய மகனுக்கு எடுத்தாங்க. இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த நகோமியுடைய புருஷனும் இறந்து போனாங்க. இந்த நகோமிக்கு இருந்ததான 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இறந்து போனாங்க. அப்ப அந்த நகோமியும் நகோமியுடைய 2 மருமகள் ஒருபால், ரூத், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நகோமி அம்மாவுக்கு வேதனை. கர்த்தருடைய தேசத்தை விட்டுட்டு நாம அந்த மோவாப் தேசத்துக்கு வந்ததுனால இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிட்டோமே, நாம என்ன செய்ய போகிறோம்? நம்ம மக்களோட போய் நம்முடைய கடவுளுடைய தேசத்துக்கு போய் மீண்டும் நாம அங்க போய் நாம போயிடுவோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இவங்க தன் மருமகள் 2 பேரையும் பார்த்து சொல்றாங்க, என் பிள்ளைங்களே இறந்து போயிட்டாங்க, நீங்க வேற ஏதாவது திருமணம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒருபாலையும் ரூத்தையும் பார்த்து நகோமி சொன்ன பொழுது ஒருபால் வந்து சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத் மட்டும் இந்த நகோமி அத்தைய விடவே இல்லை. அந்த ரூத் நகோமிய பார்த்தாங்களோ இல்லையோ, நகோமியினுடைய தேவனாகி இஸ்ரவேலின் கர்த்தரை அவங்க பார்த்தாங்க. இந்த இஸ்ரவேலின் தேவனை இவங்க பார்த்ததுனால இந்த தேவன் நிச்சயமா நமக்கு ஒரு வாழ்வு தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பம் வாழ்க்கப்படும், நம்ம வாழ்க்கைப்படும்னு விசுவாசித்து இந்த அத்தையோட சேர்ந்து மோவாப் தேசத்திலிருந்து இப்ப எங்க வந்துட்டாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மோவாப் தேசத்திலிருந்து இப்ப எங்க வந்துட்டாங்க? பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. இந்த பெத்லகேமில் வந்த பொழுதுதான் இந்த பெத்லகேமிலே வைத்து கர்த்தர் இந்த ரூத்தை ஆசீர்வதித்தார். இந்த ரூத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இந்த ரூத்திற்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இந்த ரூத்திற்கு நல்ல நிலங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த ரூத்திற்கு நல்ல மனவாளனை கர்த்தர் கொடுத்தார். இந்த ரூத் எதையெல்லாம் வாழ்க்கையில இழந்து போயிருந்தாங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் இந்த ரூத் அம்மாவிற்கு கொடுப்பதற்கு காரணம், இவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்தார்கள்? நம்பி வந்த பொழுது கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. அதனால நீங்க இப்ப வாசிங்க அந்த 1 அதிகாரம், இந்த ரூத் புத்தகத்தை அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ரூத் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 4 வசனங்கள் வரை வாசிக்கும்படி கேட்கிறேன். மற்றவர்கள் கவனமாய் கவனி. பெத்லகேமின் ஊரானாகிய ஒரு மனுஷன் மனைவியும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அங்க ஏறக்குறைய எத்தனை வருஷம் வாசம் பண்ணாங்களாம்? 10 வருஷம் வாசம் பண்ணாங்க. இந்த ரூத் அம்மா ஊர் என்ன ஊரு? மோவாப். ரூத் அம்மா ஊர் என்ன ஊரு? மோவாப். நகோமி அம்மா ஊர் எந்த ஊரு? பெத்லகேம். பெத்லகேம் எங்க இருக்குது? இஸ்ரவேலில் என்ன செய்கிறது? இருக்கிறது. எதற்கு இந்த பெத்லகேம் விட்டு மோவாப்புக்கு போனாங்க? பஞ்சம் வந்ததுனால. பெத்லகேம்ல என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்ததுனால இவங்க எங்க போனாங்க? மோவாப் தேசத்திற்கு போனாங்க. மோவாப் தேசத்திற்கு
போனனால என்ன நடந்துச்சு? தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோவாப் தேசத்துக்கு போனனால என்ன நடந்துச்சு? புருஷன் 2 பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? மரித்து போனாங்க. இப்ப இவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நஷ்டம் வந்தனால மறுபடியும் இவங்க எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க? சொல்லுங்க பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க வந்தாங்க? எங்க வந்தா எங்களுக்கு என்ன மாசம்? பெத்லகேமுக்கு என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஒரு பால் என்ன செஞ்சா? அசைந்த முத்தம் கொடுத்து டாட்டா கொடுத்து என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. ரூத் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா இந்த நகோமி அம்மாவோட இஸ்ரவேல் தேசமாகிய பெத்லகேமுக்கு என்ன செஞ்சாங்க? இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க இந்த தேவனை நம்பி வந்ததுனால ஒரு நாள் நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை நிச்சயமாய் தருவார். நிறைவான பலனை நிச்சயமாய் தருவார். உங்கள் குறைகளின் காலங்களிலே, உங்கள் நெருக்கங்களின் காலங்களிலே, உங்கள் போராட்டமான காலங்களிலே, கவனிங்க, நஷ்டமான காலங்களிலே நீங்கள் உறுதியாய் இந்த இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நிறைவான பலன் உங்களுக்கு வரும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில குறைவுகளை மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சம் வைத்து நீங்க பிளப்பு நடத்துகிறதால கர்த்தர் மாற்றுவார். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்குள்ளேயே இந்த ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்தாரா? ஒரே ஒரு வருஷம். யோபுவை குறித்து நாம் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் பட்ட உபத்திரவங்கள், கஷ்டங்கள் ஏராளம். அது ஒரு பெரிய புத்தகமா எழுதியிருந்தாலும் அவங்க பட்ட கஷ்டம் எத்தனை மாசம் தெரியுமா? 6 மாசத்திலே அவங்களுடைய கஷ்டங்களுக்கு கர்த்தர் முடிவு கொண்டு வந்தார். நான் சொல்றேன், இந்த காலவேளையில தீர்க்கதரிசனமா சொல்றேன், சீக்கிரமா இவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் முடிவு கொண்டு வர கர்த்தர் வல்லவராக. நீங்க விசுவாசிங்க. ரூத் அம்மாவை போல இஸ்ரவேலின் தேவனை நம்பி நன்றாக கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள வாங்க, அவருடைய செட்டைக்குள்ள வாங்க, அவருடைய மறைவிடத்துக்குள்ள வாங்க. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தருடைய நாமத்திற்குள் ஓடி வந்து அங்கே சுகமாய் வாழ்வான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு ரூத் அம்மா நிறைவான பலனை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க கர்த்தர் வல்லவராக. அல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இப்படிப்பட்ட ஒரு நிறைவான பலனை, இப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை இவங்க பெற்றுக்கொள்வதற்கு இவங்க செய்த காரியங்களை நாம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் அங்கே ஆரம்பிக்கும் இப்படி சொல்லுகிறது, ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர், நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். ஆனா எப்ப இதெல்லாம் மாறும்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்வாரா? நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, எந்த வகையில கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறீங்களோ அந்த வகையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக. உங்கள் செய்கைக்கு தக்க பலன். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் செய்கைக்கு தக்க பலன். ஆமென். The Lord repay your work. நீங்க என்ன வேலை பார்க்கறீங்களோ அந்த வேலைக்கு தக்கன ரிட்டர்னா உங்களுக்கு உங்கள் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு repay. திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன ஒர்க் பண்றீங்களோ அதற்கேற்ற பலனை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பா. இந்த தேவனை நம்பினீங்கன்னா அவர் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா என்ன செய்வார்? இருப்பா. இந்த கர்த்தரை விசுவாசித்தீங்கன்னா அவர் உங்களுக்கு விசுவாசத்துக்கு தக்க பலனை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த தேவனை எப்படி தேடுறீங்களோ தேடுறதுக்கு தக்கன உங்களை கர்த்தர் தன்னை என்ன செய்வார்? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் நிச்சயமா எல்லா சூழ்நிலையும் நடத்த நல்லவராக. நீங்கள் எடுக்கும் முடிவு, நீங்கள் எடுக்கும் தீர்மானம், நீங்கள் எடுக்கும் செயல் உங்கள் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்.
அதனோடு ஆண்டவர் வேதனை மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, கூட்ட மாட்டார். சங்கீதம் 18:20 சொல்லுகிறது, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளிப்பார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுவார். உங்களுடைய நீதிக்கு தக்கதான பலன், உங்களுடைய செயலுக்கு தக்கதான பலன். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பாக்குறோம், உங்கள் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை. இந்த அம்மா என்னெல்லாம் செஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க அப்படின்னு நாம பார்த்தோம்னா, முதலாவது ரூத் 1வது அதிகாரம் 15ஆம் வசனம். ரூத் புத்தகத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ரூத் புத்தகத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டால், நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போய் என்றால், அதற்கு ரூத் அம்மா சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமி அம்மா, உங்களுடைய தேவன் யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். ஒருபால் விட்டுட்டு போனதை பத்தி ஏன்ட்ட பேசாதீங்க. நான் இந்த தேவனை நான் அறிந்து கொண்டேன், அவர் மற்ற தேவர்களை பின்பற்றி அவன் போயிட்டான், அதை பத்தி என்ன பேசாதீங்க. நான் உன்னை செய்ய போகிறேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இது இஸ்ரவேலின் தேவனை அவர் சொந்தம் கொண்டார். ஞான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 133:12 சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் எப்படிப்பட்டது பாக்கியம். இந்த தேவனை அறிந்திருக்கிறதினால், இந்த தேவனை பின்பற்றி வருகிறதினால் நிச்சயமாய் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வல்லமிடுகிறார். எத்தனை பேர் இந்த காலையில நீங்க சொல்ல முடியும், இந்த பரலோகத்தின் தேவன், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னுடைய தேவன். ஆண்டவரை தேடி நம்ம வந்தாங்க, ஆண்டவரை நம்பி நம்ம வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், இந்த இஸ்ரவேலின் தேவன் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவரை நம்பி நம்ம வந்த பொழுது கர்த்தர் ரூத் அம்மாவை ஆசீர்வதித்தார். இந்த பூமியில அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக தேவர்கள் இருக்கலாம், அநேக தெய்வங்கள் இருக்கலாம். நீங்க யார நம்புறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்றத பார்த்திருக்கிறேன், எல்லாமே தெய்வம் தான், எல்லாமே ஒண்ணுதாங்க சார், எல்லாமே தெய்வம் தாங்க சார். மதுரையில இருந்து சிவகாசிக்கு வரணும், மதுரையில இருந்து என்ன செய்யணும், சிவகாசிக்கு 3 ரோடு புரியுது. மதுரையில இருந்து சிவகாசி வரதுக்கு எத்தனை ரோடு புரியுது? மதுரையில இருந்து சிவகாசி வரும்போது 3 ரோடு புரியுது. மதுரையில நீங்க கிளம்பும்போது திருமங்கலத்தை தாண்டினீங்கன்னா தூத்துக்குடிக்கு ஒரு ரோடு என்ன செய்யும் போகும், திருநெல்வேலிக்கு ஒரு ரோடு என்ன செய்யும் போகும். அதே நேரத்துல விருதுநர்கிட்ட வந்து சிவகாசிக்கு ஒரு ரோடு என்ன செய்யும் பிரியும். எல்லாமே பஸ் தானே சார், ஏறி போயிருமா சார் சிவகாசினா? நீங்க சரியான சிவகாசி பஸ்ல ஏறினாதான் உங்களை கரெக்டா கொண்டு வந்து விருதுநகர்ல திருப்பி சிவகாசியில கொண்டு வந்து என்ன செய்வான் விடுவான். திருநெல்வேலி பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு சிவகாசி போகணும் சார், நான் பெடத்தில் அடிச்சு என்ன செய்வான். எல்லாமே ஒண்ணுதானே சார், எப்படியாவது நம்ம போயிடலாம் சார், நான் எப்படியாவது போறது பரலோகம் கிடையாது, இப்படித்தான் போகணுன்றதுதான் பரலோகம், இப்படிதான் இருக்கணும்ன்றதுதான் கிறிஸ்தவ வழி, இப்படிதான் இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய மார்க்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு இந்த காலவெளியில இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து பாருங்க, இவரை சொந்தம் கொண்டாடி பாருங்க, இவரை தெய்வமா முழுவதும் நம்பி பாருங்க. வேற ஒரு வாய்ப்பை வழியில் தேடாதீங்க. காரணம், இவர்தான் மெய்யான தேவன். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர், மனுஷர்களாகிய உங்களையும் என்னையும் படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், அந்த சராசரங்களை படைத்தவர். எப்படியாகினா ஆதாம் என்ற பேரை அழிச்சு பைபிள்ல இருந்து ஆதாம் என்ற பேரை கிறுக்கி போட்டுடலாம் இன்னைக்கு உலகத்தின் மனுஷர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா ஆதாம் மிகப்பெரிய ஆதாரம் இந்த வேத புத்தகத்துல. ஆதாம் மூலமாகத்தான் முழு தேசம் உலகம் என்ன செய்தது? இந்த பூமியில பிறப்பிக்கப்பட்டது. அந்த தடயத்தை எப்படியாவது அழிச்சுதான் பாக்குறாங்க. உண்மையா ஒரு நாள் என்ன செய்வது? அழிக்க முடியாது. உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து நிச்சயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை விசுவாசித்து பாருங்க, கர்த்தரை நம்பி பாருங்க. இந்த தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். 144:15 சொல்கிறது, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. மத்தேயு 19:27 29 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, நாங்க எல்லாவற்றையும் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க நிறைய பேருடைய கேள்வி அதுதான். ரூத்தை போல நாங்க வந்துடுறோம் பாஸ்டர், கர்த்தரை நம்பி வந்ததுனால எங்களுக்கு என்ன பாஸ்டர் கிடைக்கும்? பக்கத்துல பாஸ்டர் என்ன கிடைக்கும் தான் நம்பிக்கைய என்ன கிடைக்கும்? ஒரு பால் போயிட்டா ரூத்து கர்த்தரை நம்பி என்ன செய்றாங்க? மாறாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவராய் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு என்ன? ரூத்து எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய ஜனங்களை விட்டு, தன்னுடைய சொந்தங்களை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நகோமி அம்மா பின்னாடி இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்தாங்க. இஸ்ரவேலின் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவரை நம்மை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் தேசத்தை விட்டு நீ வெளியே புறப்பட்டு வா, நான் உன்னை சகல ஜாதிகளிலும் நான் உன்னை என்ன செய்ய வேண்டப்படுத்தி உன்னை இந்த தேவனை நம்பி பக்கத்துல பார்த்து இந்த கர்த்தரை நம்பி இந்த ஆண்டவரை நம்பி வந்ததுனால சில நேரம் உங்க இனத்தை விட வேண்டியது, உங்க ஜனத்தை விட வேண்டியது இல்ல, உங்க தேசத்தையே விட வேண்டியது இல்ல. அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த ஆண்டவரை நம்பி போனா நீ கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை கர்த்தர். இந்த தேவனை நீங்க நம்பி வந்தனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்மையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் கர்த்தர். மறுஜன்மம் உண்டு சார், மறுபிறப்பு உண்டு சார், நமக்கு சொர்க்கம் உண்டு சார். போய் கேளுங்க, மறுபிறப்பு சொர்க்கம் அதெல்லாம் எப்படிடா வழின்னு கேளுங்க. அது தெரியாது சார். மறுபிறப்பு சார் இருக்கு சார், சொர்க்கம் இருக்கு சார், எப்படி நான் போகணும்? ஏதாவது பேப்பர் வச்சிருக்கிறியான்னு கேளு. தெரியாது, சொல்லுவோம் தெரியாது. ஆனா எல்லா மேப்பையும் நமக்கு போட்டு கொடுத்திருக்கிறது வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு சுத்தமா என்ன செஞ்சாங்க? இந்த கர்த்தரை நம்பி அவர் வந்ததுனால தன் தேசத்தை, தன் இனத்தை, தன்னுடைய ஜனங்களை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நம்பி. இப்ப கர்த்தர் தான் அவர்களுக்கு தெய்வம். இப்ப கர்த்தருடைய ஜனங்கள் தான் அவருடைய நீங்க எந்த ஜாதியா கூட இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட ஆளா கூட இருக்கலாம். இந்த சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜனம் தான் உங்களுடைய. பத்திரிக்கை வைக்கிறதா தான் பத்திரிக்கை யாருக்கு வைக்கணும்? யாருக்கு வைக்கணும்? வைக்கணும், ரைட் தான். விசுவாசிகளுக்கு பத்திரிக்கை சுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்க சொந்த வந்ததுக்கு தாய் மாமா, மக்கு மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாத்தையும் செய்யும் போங்க. இந்த ஜனம் இங்க மட்டும் இல்லங்க, பரலோகத்திலும் இந்த ஜனத்தோட தான் நீங்க வாழ போறீங்க. பரலோகத்திலையும் யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு இந்த பூமியில நீங்க வாழாதீங்க, கர்த்தரை திருப்திப்படுத்துறது பாருங்க. நீங்க சொல்லுங்க, இன்னையிலிருந்து இந்த ஜனம் என்னுடைய, இந்த தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லணும். நீங்க எங்க ஆண்டவர் எனக்கு முக்கியம், எங்க ஜனங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். கோத்துக்கு போனா ஓட்டம், ஆமென் சொல்லுங்க. அந்த வைராகி இருக்கணும். ரூத் ஒண்ணும் பிச்சைக்கார குடும்பம் இல்ல. ரூத்தினுடைய அப்பா ராஜாக்கள்
ஒரு பால் ரூத்துடைய அப்பா வந்து அவங்க குடும்பம் வந்து ராஜ பரம்பரை. மறுபடியும் போனா சிங்காசனத்துல ரூத்தமா உட்கார்ந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்ததுனால கர்த்தர் அந்த தேசத்தை அவங்களுக்கு சொந்தம். ஆபிரகாம் தன் ஜனத்தை விட்டான், தன் இனத்தை விட்டான், தன் ஜாதியை விட்டான். சொல்லலாம் அவங்கள என்னடா பெரிய சாதி கிட்டவங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள. இந்த பூமியில மிருகங்களுக்கு மட்டும்தான் ஜாதி இருக்குது, மனுஷனுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க பாருங்க, சொல்ல மாட்டேங்க. கிறிஸ்தவ உலகம் ஜாதிக்கு ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யறாங்க? ஒரு கூட்டம் நடக்குது, வியாபாரிகள் கூட்டம். அங்க உள்ள போகும்போது ஜாதி கேட்டுதான் உள்ள என்ன செய்யலாம் சொல்லுவான். கிறிஸ்தவ வியாபாரிகள் இல்லாம நம்ம உலகத்துல வாழ்கிறோம். நீங்க இந்த இருத்தை போல கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய ஜனங்கள் மட்டும் போதுன்ற நம்பி நீங்க வந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். வேறொரு ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்களிடத்துல வந்தவன் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து 21ஆம். மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இந்த 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ, விட்டவன் எவனோ அவன் எத்தனையா அடைவானா? 100 மடங்கு கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்காக எதெல்லாம் விட்டா? சிலர் வீட்டை விட்டுருப்பாங்க. நெல்லை ஜெபராஜ் ஐயா தன்னுடைய 16வது வயதில் இயேசு ஏற்றுக்கொண்டபடினால அவங்க அப்பா அந்த நாட்களிலே கார் பங்களா வீட்டோட இருப்பாங்க. அவனுக்கு ஒரு சொத்து கிடையாதா, ஒண்ணும் கிடையாதா, போடா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிவிட்டாங்க. அவர் தன் தகப்பன், தன் தாய், தன் வீடு எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தாரு. இந்த தமிழ்நாட்டுல அசைக்க முடியாத வல்லமையான தீர்க்கதரிசியாக இந்த பூமியில கர்த்தருக்காக நீங்க எதையெல்லாம் விட்டீங்களோ அதற்கு எத்தனை மடங்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரா? எத்தனை மடங்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரா? 100 மடங்கு கர்த்தர். சில பேருக்கு நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க 100 மடங்கு ஆசீர்வதி. அவர் சொல்லுவாரு, இன்னும் விட வேண்டியது இருக்குப்பா ஆண்டவரே, 100 மடங்கு நான் இன்னும் நீ விட வேண்டியது இருக்குப்பா ஆண்டவரே, 100 மடங்கு 100 ஆசீர்வதி ஆண்டவரே, இன்னும் நீ விட வேண்டியது இருக்குப்பா. இதெல்லாம் ஆண்டவருக்காக நீ விடுவீங்களோ உங்களை கர்த்தர் இன்மையிலும் மறுமையிலும். இந்த ரூத் ஆசீர்வதிக்கிறது காரணம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்தார், இஸ்ரவேலின் ஜனங்களை நம்பி வந்தார் கர்த்தர். அந்த தேவன் அவர்கள் இந்த தேவனை நீங்க நம்பி நான் கர்த்தரை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அதனாலே முதலாவது அவர் எடுத்த தீர்மானம் என்னது? உம்முடைய ஜனம், உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் என்னுடைய தேவன்? சத்தமா சொல்லுங்க, நீர் மாத்திரம் தான் என்னுடைய தேவன், வேறாங்க என்னுடைய தேவன் அல்ல. யோசேப்பு சூசேப்பரா அவர்தான். அவர் அந்தோனியார் என்னுடைய தேவன் அல்ல, என்னுடைய தேவன் இயேசு. மரியாள் என்னுடைய தேவன். ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மரியாள் என்னுடைய தேவன், சூசேப்பர் என்னுடைய தேவன். வேற ஏதாவது? சிலர் சொல்லுவாங்கல்ல, இதையும் பார்த்துக்கலாம் அதையும் இல்ல, ஒரே வழி இயேசு மட்டும்தான். செத்தாலும் இயேசுதான், வாழ்ந்தாலும் இயேசு.
செத்தாலும் இயேசுதான். சொல்ல மாட்டீங்களே. அதையும் பார்த்துக்கோம். ஒரு மடங்கு பலன் அடைய நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். உங்களுடைய ஜனம் என்னுடைய அதிகமா கத்துடைய பிள்ளைகளோட ஐக்கியம் உங்களுக்கு ஆசீர்வாதம். கூடி வாழ்ந்தால் ஒரு மரம் இருக்குதான், 1000 அடி 1000 வருஷம் சொன்னாங்க. அமெரிக்கா தேசத்துல இருந்து 1000 வருஷம் அந்த மரம். அந்த மரத்துக்கு அடியில வேறே கிடையாது. என்ன கிடையாது? ரொம்ப உயரமான மரம், ரொம்ப உயரமான பிள்ளைகளை பக்கத்துல வச்சு அதையும் முன்னாடி என்ன செய்யும்? அப்ப 1000 வருஷம் அந்த மரம் என்ன செய்யும்? ஆனா அந்த மரத்துக்கு அடியில என்ன கிடையாது? வேறு சைடா வேர் விடுப்பாரு. அந்த வேர் மட்டும் தான் அதுக்கு இருக்கும். அந்த 1000 வருஷம் அது நல்லா வளர்ச்சியா எந்த காத்தடிச்சா புயல் வந்தாலும் சாயாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த மரம் வந்து தனித்து என்ன செய்யாதான், ஒரு தோப்போட சேர்ந்துதான் அந்த மரம் என்ன செய்யுமா? தனி மரம் தோப்பாக. அதனால என்னைக்கும் விசுவாச பிள்ளைகளோட ஐக்கியம், பாஸ்டரோட நல்ல கனெக்டிவ்ல என்ன செய்யும்? பாஸ்டர் தேடினார, பாஸ்டர் தேடினார, பாஸ்டர் பாஸ்டருக்கு 1000 வேலை இருக்கு. நீங்க தான் பாஸ்டர் தேடி வரணும். பாஸ்டர் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், ஜோம் பண்ணி விடுங்க, இதெல்லாம் பழகம். இப்படி பழகம் பழகும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மைப்படுத்து. அல்லேலூயா. எனக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்காரு. பாஸ்டர் என்னதான் பேசுறாரு, என்னதான் சொல்லாதீங்க. அதுக்கு சொல்றதுக்கு தானே நான் வச்சிருக்கேன். பெத்த தாய் தகப்பன் பிள்ளைங்களை அடிக்கிறான், பிள்ளைய அடிக்காது. பெத்த தாய் தகப்பன் பிள்ளைய அடிச்சு சீர்படுத்தி சிறப்படுத்தி அத நல்ல பிள்ளைய வளர்க்கறதுக்கு தானே தாய் தகப்பனை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதுபோல பாஸ்டர் உங்களுக்கு உங்களை நடத்தி உங்களை சரியா உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை சிறந்த ஒரு மனுஷனா மாத்தி உங்களை எங்க கொண்டு போனோம்? தேவனுடைய ராஜ்யத்துல உங்களை வழி நடத்துறது. இதுதான் பாஸ்டர். பாஸ்டர் உங்களை வைவாரு, பாஸ்டர் உங்களை திட்டுவார், திடீர்னு கோவப்படுத்துவாரு. இதெல்லாம் செய்வார் பாஸ்டர். நம்ம புத்தர் இல்ல, தமிழ் காலத்தோட கொண்டாட்டி தான் அவர் கடைசி இப்படியே உட்கார்ந்துருக்காருன்னா அவர் மேல உள்ள கோபத்தினாலதான் அப்படியே உட்கார்ந்து. அவர் வந்து தியானம் பண்ணல, நீங்க நினைச்சிட்டாங்க தியானம் பண்ண. அதனால கட்டாயம் நான் உங்களை வந்து சத்தம் கொடுவேன், உங்களை திட்டுவேன், உங்களை வைப்பேன், முதல் மட்டம் வைய மாட்டேன். கவலைப்படாது. வார்த்தையின்படி உங்களை நாங்கள் சரியாக நடத்த நாங்கள் விருப்பப்படுகிறோம். கரங்களை வைத்து ஒரு ரெடியாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால பேதுரு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே எங்க பலகை, என்னுடைய மலையை, என்னுடைய வீட்டை எல்லாத்தையும் விட்டு உங்களை நம்பி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பேதுருக்கு ஆண்டவர் சொன்ன பலனை என்ன தெரியுமா? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்தனால மறுஜென்மத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க ஆடு பக்கத்துல கையை கொடுத்தாரு. இயேசுவாக, இயேசு நிமித்தம் எதெல்லாம் நீங்க இறந்தீங்களோ 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரூத் அம்மா அவங்க தேசத்துல இருந்தாங்கன்னா ஒண்ணு நடந்திருக்காது. இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்ததுனால கர்த்தர் இவங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் புத்தகத்திலே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து தன் தேசத்தை, தன் இனத்தை, தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வெளியில வந்தாரு. ஆண்டவர் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தாரு? எத்தனை மடங்கு? நிறைவான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். சிலர்லாம் விட்டுட்டு நீங்க ஆண்டவருக்கு வந்திருக்கு கொஞ்சம் எடுத்தா நிறைய ஆளெல்லாம் விட்டுட்டு சொல்லிட்டாரு, ஆண்டவருக்காக வந்துட்டாரு. அது பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு பாண்டி, ஆண்டவருக்காக பாருங்க போனாம் சார்ந்தே விட்டு இங்க வந்திருக்காரு ஆராதனைக்கு. ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? சில காரியத்தை விட்டா சில காரியத்துல நன்மை உண்டாகும்.
ஆமென். ஹalleluya. எதையாவது ஒண்ணு என்ன செஞ்சாங்க? யாரோட ஆமென் சொல்லுங்க பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல எலியா எலிசா என்கிறமான ஒரு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எலியாவுடைய வாழ்க்கையில இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த எலியாவை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டே போனார். எலியாவை விடவே இல்லை கடைசி வரைக்கும். எலியாவை கர்த்தர் அக்கினி ரதத்தில் அவர் எடுத்துக்கொண்டார். இந்த எலிசா எலியாவிடத்துல போய் கேட்டாங்க, தகப்பனே எனக்கு உங்களுடைய ரெட்டிப்பான வரங்களை எனக்கு என்ன செய்ய நாங்க கேட்டாங்க. அவர் விடவே இல்லை எலியாவை தொடர்ந்து அவரை பின்பற்றி போய்கொண்டே இருந்தார். கடைசியில ஒரு நாள் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவர் எலிசாவை கேட்டது போலவே 2 மடங்கு கட்டினார். இந்த சபையை நீங்க கரெக்டா பின்பற்றி, ஊழியக்காரனை கரெக்டா நீங்க பின்பற்றி, அவர் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் நீங்க கீழ்ப்படிந்து நீங்க உண்மையா நீங்க வருவீங்கன்னா, இந்த தேவனை உண்மையா நீங்க பின்பற்றி வருவீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதங்களை ரெட்டிப்பான நன்மைகளை கட்டலாம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம இந்த ரூத்தம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கிற 2வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மோவாப் தேசத்துல இருந்து எங்க வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. இவங்க எந்த தேசத்துல இருந்து வந்தாங்க? இவங்க இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? இந்த மோவாப் யாருன்னு கேட்டீங்கன்னா லோத்துடைய வம்சத்துல வந்தவங்க. லோத்துடைய 2 பிள்ளைகள் தான் மோவாபியர், அம்மோனியர். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி வரவேண்டிய சொல்லுங்க. மோவாபியர் அம்மா 30 ஆயிட்டாங்க. அப்பாவும் பிள்ளைகள் தப்பிக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. இந்த அப்பாவிடத்திலே இந்த பிள்ளைகள் தவறான காரியத்தை செய்தபடினால பிறந்தவர்கள் தான் மோவாபியர், அம்மோனியர். ஆக இந்த 2 பேரும் 10 தலைமுறைக்கும் எங்க வரக்கூடாது? இஸ்ரவேலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நீங்க நல்லா பாருங்க, பாவத்துல இருக்கிற மனுஷனால சபைக்கு நல்லா என்ன செய்ய முடியாது? வர முடியாது. பாவத்துல இருக்கிற மனுஷனால ஜெபத்துல என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. பாவத்துல இருக்கிற மனுஷனால தேவனை தேடுவதற்கு என்ன இருக்காது? விருப்பம் இருக்காது. சிலர் சொல்லுகிறத பார்த்திருக்கிறேன். சிலர் தோல்வி நிமித்தமா சோர்ந்து போய் சிலருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது இயற்கை. சரியா? அது கர்த்தர் மாற்றுவார், நிச்சயமா மாற்றுவார். சிலர் ரொம்ப சோர்ந்து போய் சில வாழ்க்கையில சில சின்ன கஷ்டங்களை நஷ்டங்களை சந்திச்சதுனால ரொம்ப அதே ஒரு மாணிக்கு இருக்கிறத நம்ம பார்த்துவோம். கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுத்து அவர்களை திரும்ப அவர்கள் எடுப்பித்து கட்ட வளர்றாரு. ஆனா பாவத்துல இருக்கிற மனுஷன் கர்த்தருக்கு என்ன செய்யாது. அப்ப பாவத்துல இருந்து இயேசு விடுதலையாக்கி ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார்? சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த பாவத்துல இல்லாத மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க சபைக்கு வருவாங்க, உற்சாகமா இருப்பாங்க, கர்த்தரை தேடுவாங்க, செபிப்பாங்க, ஆராதிப்பாங்க, தேவனுக்காக முக்கியத்துவத்தை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. பின்மாற்றத்துல இருக்கிற பாவத்துல விழுந்து போன ஜனத்தை கர்த்தர் மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கும்படி இந்த ஆராதனை கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மோவாப் 10 தலைமுறைக்கு எங்க வரக்கூடாது? இஸ்ரவேலுக்குள்ள வரக்கூடாது. ஆனா இந்த ரூத்துவை நீங்க போய் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இவங்க தான் சரியா 10வது தலைமுறை. கரெக்டா இந்த புறஜாதியாகிய ரூத்தை கர்த்தர் எங்க கொண்டு வராரு? பெத்லகேமுக்கு. இந்த பெத்லகேமுக்கு அவர் கொண்டு வருகிறார். யாரை கொண்டு வருகிறார்? ரூத். இவங்க எந்த தேசத்துல இருந்தாங்க? மோவாப். மோவாப் என்பது ஒரு சபிக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்துல இருந்து கர்த்தர் சரியாய் பெத்லகேம். பெத்லகேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய மொழியில அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் ஃபுட், அப்பத்தின் வீடு. கிரேக்க மொழியில ஆகாரத்தின் வீடு. இப்ப இவங்க இந்த சபிக்கப்பட்ட தேசத்துல இருந்து இந்த பெத்லகேம் அப்பத்தின் வீட்டிற்கு, ஆகாரத்தின் வீட்டிற்கு அவர்கள் சரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திருச்சபை ஆண்டவருடைய வீடு. இந்த வீட்டுக்கு நீங்க வரும்பொழுது, ஒவ்வொரு வாரம் இந்த வீட்டுக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி ஆகாரத்தினால் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய சபையை போஷிக்க என்ன செய்கிறாராம்? காப்பாற்றுகிறார் என்று நீங்க கேட்க.
சங்கீதம் 65:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் என்ன செய்வோம்? திருப்தியாகும். எனக்கு வீடு எதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டுடைய வாசஸ்தலம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை பேர் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொல்லனா எதையோ இழந்து போனது போல இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை சொல்லனா எதையோ என் வாழ்க்கையில இழந்து போனது போல எத்தனை பேருக்கு இருக்குது? ஹalleluya. ஆமென். சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொல்லனா எதையோ அப்பத்தின் வீட்டிற்கு வந்தால்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? திருப்திப்படுத்துவார். இது தகப்பனுடைய வீடு. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அப்பா வீட்டை விட்டு போன இளைய குமாரனுடைய நிலைமை என்ன நடந்துச்சு? அவன் போன தேசத்துல பஞ்சம், அவன் இருந்த இடத்துல அவன் தவிட்டுக்கு கூட என்ன இல்லாம ஆயிட்டா, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம ஆய்ந்து போன ஒரு நிலைமை. பஞ்சமான என்ன நடந்துச்சு? அப்பா வீட்டுல பூர்த்தியான அப்பா வீட்டுக்கு திரும்ப போவேன்னு நின்று போனா அப்பா வீட்டுல அவனுக்கு இடம் கொடுத்தாங்க, அவனுக்கு ஆசீர்வதித்தாங்க, அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் அப்பா என்ன செய்தாங்க? சொல்வேன், ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னார், நீங்க தேவனுடைய சமூகத்தில் வந்தா கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடக்கும். அப்பத்தின் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பம் உண்டு. ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற அப்பம் என்ன செய்யாது? குறைபடவே படாது. 5 அப்பத்தி 2 மீனையும் எவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கு கொடுத்தாரு. மீதி எத்தனை கூட இருந்துச்சு? 12 கூட. கர்த்தர் கணக்கு அப்படியே வச்சிருக்காரு. கணக்கு வச்சிருக்காரு. மீதி 12 கூட இருந்துச்சு. 5000 பேருக்கு கூடையில இருந்து, மீன் கூடையில இருந்து, அப்ப கூடையில இருந்து எடுக்க என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு? வந்துகிட்டே இருந்துச்சு. போதும்ன்ற அளவுக்கு அங்க வந்து கொண்டே இருந்துச்சு. அந்த அப்பத்தின் வீடு திருச்சபை. கர்த்தருடைய ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய பீடம். அவரை நாடி அவருடைய சங்கத்திற்கு அப்பத்தின் வீட்டுக்கு இங்கு வரும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிக்க தேவனுடைய வீட்டுல நிறைவு. சில சின்ன குறைகள் இருக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிற நிறைவை யாரும் தடுக்க? குறைகளை பார்த்துட்டு நாம நமக்கு வர வேண்டிய நிறைவை என்ன செஞ்சிடக்கூடாது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து என்ன செய்தாரு? உலகத்துக்கு இது பரிசுத்தவான்கள் கூட்டம் தான். ஆனா இது எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? பாவியா இருந்தா எங்க வந்திருக்குது? பரிசுத்தவான்களின் கூட்டத்துக்கு கொஞ்சம் அபிவிருத்தி இருக்கதான் செய்யும். எங்க முழுமை வரும் கேட்டா பரலோகத்துலதான் என்ன செய்யும்? சிலர் ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்குது, நல்ல சபை எதுவும் தேடிக்கிட்டே இருக்காங்க. சாகர வரையும் நல்ல சபையும் என்ன செய்ய முடியாது இந்த உலகத்துல கண்டுபிடிக்க. நல்ல ஒரு சபை, சர்வ சங்கமாகிய கிறிஸ்துவின் சபை பரலோகத்துல நல்ல சபை வேணும் தேடி அலையறவனுக்கு டிக்கெட் என்ன செஞ்சிட வேண்டியதான். இப்போ உனக்கு நல்ல சபை எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. டேக்கப் டிக்கெட் எடுத்து என்ன செஞ்சிரு கிளம்பு. நல்ல சபை தேடணும். டக்கு ஆண்டவர் செஞ்சிடாரு, தூக்கிறாரு. உனக்கு இந்த பூமியில நல்ல சபையா இருக்காது, பரலோகத்துல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அப்பத்தின் வீட்டுக்கு நாம் வரணும். வாசிக்கலாமா? ஏசாயா 56:7 வாசிக்கும் பொழுது, என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடு எனப்படும்? ஜெப வீடு. அப்பத்தின் வீட்டுல என்ன இருக்குன்னா மகிழ்ச்சி இருக்கும். பக்கத்துல உங்களை பார்த்து மகிழ்ச்சி இருக்கும். மகிழ பண்ணுவோம். கவலை பறந்து போவோம். பிரச்சனையும் ஒண்ணுக்கு நாம போயிடும். ஹல்லேலூயா, மகிழ்ச்சி உண்டாகும். அமைச்சர் தேவனுடைய வீட்டுக்கு போவோம்னா எனக்கு என்ன வந்துச்சு? எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வருது? எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? கை மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? நீங்க போய் சொல்றீங்க மகிழ்ச்சியா இருக்க கை தூக்குறீங்க. மகிழ்ச்சி உள்ள இடத்துக்கு போனா எத்தனை மணிக்கு வருவீங்க? இடத்துக்கு போறதுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தா எப்படி போயிருவீங்க? சீக்கிரமா கிளம்பி. ஆனா சபைக்கு சிலர் வரும்போது எப்படி வராங்க? ஆமை மாதிரி வராங்க. எப்படி வராங்க? ஆனா போகும்போது எப்படி போறாங்களா?
அது அந்த வெளியில உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இது இந்த அப்சலோம் மாதிரி நான் நினைக்கிறேன். இஸ்ரவேலிலேயே அப்சலோம் இருந்தாலும் தாவீது அப்பாவை கடைசி வரையும் அப்சலோம் என்ன செய்யலையா பார்க்கல. வெளியில இருக்கிற சகோதரர்கள் ஊழியக்காரனை வந்து பார்த்து கை கொடுத்துட்டு என்ன செய்ய போங்க, கேக்குதா? ஹல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா உங்க முக்குல 4 பேர் நிக்காங்க. போஸ்டர் முடிச்சு இருக்காதீங்க. கர்த்தருடைய ஆலயம் என்பது மகிழ்ச்சி. இங்க இருக்கிற மக்களோட பேசி ஹல்லேலூயா. ஆண்கள் ஆண்களோட பேசுங்க, பெண்கள் பெண்களோட பேசி மகிழ்ச்சி. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு இடம். நாம எல்லாம் சகோதரரும் சகோதரிகள். இது தேவனுடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். அந்த ஜெப வீட்டுக்கு வந்தா மகிழ்ச்சி உண்டாயிடும். இந்த கவலை எல்லாம் பறந்து ஒரு 100% அவங்களுக்கு அடிச்சு கைது. கவலை பறந்து வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? அவங்க வீடு தேவ பிரசனமா நடந்துச்சுன்னா நீங்க வீட்டுல இருக்க சந்தோஷமா. சொன்னாரு பாஸ்டர், எல்லா வீட்டுக்கும் 10 வீட்டை தவிர எல்லா வீட்டையும் என்ன ஓடிச்சான்? நாடகம் ஓடி. இந்த வீட்டை தவிர எல்லா வீட்டையும் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு? நாடகம் வந்து ரொம்ப பார்க்காதீங்க. நாடகம் பாத்தீங்கன்னா நாடகம் கொஞ்சம் பார்க்க நினைக்கிறேன். நாடகம் நாடகம் ஓடுது தெரியும். அதிகமா பார்க்காது, கஷ்டமா இருக்கும். நீங்க அதை விட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா கொஞ்சம் என்ன செய்யுங்க, மாத்துங்க உங்களுடைய வேலையை. பார்க்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. அந்த டைம் வரும்போது டிவி பார்க்காதீங்க. அந்த டைம் வந்து அந்த டைம் வரும்போது பைபிள் எடுத்து உட்காருங்க. எப்படி இருக்குன்னு உங்க மனநிலையை அப்படியே பாருங்க. வீடு துதிக்கிற வீடா இருக்கும், ஜெபிக்கிற வீடா, கர்த்தரை ஆராதிக்கிற வீடா இருக்கு. சுவாசி வீட்டுல டிவி நாடக சத்தம் 2 வீடு தாண்டி என்ன செய்யக்கூடாது? மெதுவா வச்சிருக்க அப்படி இல்ல, கேட்க கூடாது. சுவாச வீட்டுல மாலை வேலையானா இரவு வேலையானா ஜெபிக்கிற சத்தம் துதிக்கிற சத்தம் என்ன செய்யணும்? கேட்கணும். இதை மாத்துறீங்களா? சில பேர் மாத்துவேன்னு சொல்றீங்க. நீங்க அப்படி மாத்துனீங்கன்னா உங்களை நம்பி 1000 பேர் பின்னாடி சமைக்கிறோம். நீங்க மாத்தாத வரையிலும் யாருக்கும் போய் சுவிசேஷம் செய்ய முடியாது. ஜனங்கள் இப்ப ரொம்ப உங்களை வாட்ச் பண்றாங்க, ரொம்ப பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. உங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாங்க, எப்படி இருக்காங்கன்றத பாக்குறாங்க. அதெல்லாம் மாறும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வளர்றாங்க. ஜெப வீட்டிலே உங்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? எவ்வளவு கவலை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, எவ்வளவு பெரிய முடக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வாங்க. பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்ற வளர மகிழ பண்ணுவார். உங்க வாழ்க்கையை மகிழ பண்ணுவார். நீங்க மகிழ்ந்து கழிவு வருவீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும். சும்மா நாள் வந்து உட்கார்ந்துருங்க. சும்மா நாள் வந்து உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் உங்களோட பேச வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். என்ன தருவார் ஆண்டவர்? எல்லாம் தருவார். கரெக்டா பாருங்க. இயேசு பிறந்த இடம் தான் பெத்லகேம். அப்ப சபையில யார் இருக்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறாரு? இங்க வந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5:29 சொல்லுகிறது, கர்த்தர் சபையை போஷித்து என்ன செய்கிறாரா? காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஒரு அற்புதமான வசனம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் எப்ப போஷிக்கிறாரு? வாசிக்கலாம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 58, 13, 14. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை. என் பரிசுத்த நாளாகிய நாளிலே முதல்ல என்ன செய்யணுமா? எனக்கு இஷ்டமானதை. எனக்கு இஷ்டமானதை. இரண்டாவது, என் கால்களை என் வழிகளிலே எனக்கு இஷ்டமானதை, என் சொந்த பேச்சை, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை
மகிமை உள்ள நாள் சொல்லி அதை எப்படி என்னமா மகிமையா இருப்பாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணும்படி ஒரு தகப்பனாய் யாக்கோபின் சிறந்தது நான் என்ன செய்வேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவா. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாதா? உங்களுக்கு இஷ்டமானது என்ன செய்யக்கூடாதா? உங்க வழியில நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உனக்கு உன் சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது? இந்த நாளை எப்படி நாளா என்னமா சொந்தக்காரங்க கல்யாண வீடு எப்படி இருக்கும்? பத்திரிகை கீழே என்ன செய்யறது இல்ல, எப்ப என்ன செய்யறது? ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? இருக்குதா? வருதா வழியா மகிழ்ச்சி? உங்களுக்கு சொந்தமானது இந்த நாள்ல என்ன செய்யக்கூடாது? உங்க சொந்த பேச்ச என்ன செய்யக்கூடாதா? சொந்த பேச்ச என்ன செய்யக்கூடாதா? ஏன்னா இப்ப எப்ப 11 என்ன ப்ரோக்ராம் உண்மையா மனசுல கைய வச்சு பார்த்த போன உடனே டிவி பார்க்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் சத்தியமா பார்க்க மாட்டீங்க. உண்மையிலே கர்த்தருக்கு போய் உழுந்து நன்றி சொல்லுங்க. விசுவாசி நீங்க கேட்ட வார்த்தை எல்லாம் என்ன இருக்கு? நீங்க போய் டிவி முன்னாடி வந்தோங்க அது வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வச்சுட்டு உங்க வார்த்தையெல்லாம் அதை என்ன செஞ்சுக்கிறோம்? உங்க சொந்த பேச்ச பேசக்கூடாது, உங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, உங்களுக்கு இஷ்டமான வழியில என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இந்த நாள் முழுவதும் மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவீர்களானால் கர்த்தர் உங்களை மன மகிழ்ச்சி நாள் நிரப்பி உங்களை போஷித்து உங்களை எங்க கொண்டு வருவார்? உயர்ந்த கொண்டு வருவாரு. இன்னைக்கு பொறுத்தல பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த நாளை கர்த்தருடைய நாளா எண்ணி மாஸ்டர் நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்தனால கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறான்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஆள் இருக்கீங்க? இல்லையா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியல. கேட்கிற கேள்வி புரியல. மாஸ்டர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்தனால நான் கர்த்தரை தேடுனனால என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? கையை உயர்த்தலாம். மாஸ்டர் நான் கர்த்தரை தேடுறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்ற ஆள் பாத்தீங்களா? அந்த சர்ச்சைக்கு வந்தனால சர்ச்சைக்கு இல்ல கர்த்தரை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் தவறாம தேடுறேன். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு நன்றி சொல்றேன். ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதிக்கலையா? பின்னாடி ஆசீர்வதிக்கலையா? அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் கர்த்தரை நம்பி வாங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப மோவாப்ல இருந்து அந்த அம்மா எங்க வந்தாங்க? பெத்லகேமுக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். ஆகையால் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய போஷிக்க காப்பாற்ற வந்தார். கடைசியா இந்த அம்மா ரூத் யார தேடி வந்தாங்கன்னு கேட்டா போவாஸ் இடத்துல வந்தாங்க. எங்க வந்தாங்க? போவாஸ் இடத்துல வந்தாங்க. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசி. ரூத் 7ஆம் அதிகாரம். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்துக்கு அடியில் அவன் படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்லமாய் போய் அவள் கால்களை மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டால் பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரியை தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள் நான் உன்னுடைய அடியாளாகிய ரூத், நீ உன்னுடைய அடியான் மேல் உன்னுடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாதி என்றார். அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயா? அவர் சொல்லுகிறார் நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் போகாததினாலே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம்
உன் பித்தில நறுமணம் உத்தமமா என்ன செய்கிறது இருக்கிறது. இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் என்ன செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம யாரு பின்னாடி போகாம இவங்க யாரு தேடி வந்தாங்க, சுதந்திரவாதியாகிய போவாசை தேடி சரியா நடந்து கர்த்தருடைய பிள்ளைகளே. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா என்ன செய்யப்படுகிறார். வேத புத்தகம் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவை மறைத்து வெளிப்படும். நீங்க கிறிஸ்துவை மையமா வச்சு இந்த புத்தகத்தை படிக்க ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதா இருக்கும் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்ட மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறது, பேசுகிறதா இருக்கிறது. ஆக இதுக்குள்ள இயேசு அடங்கியிருக்கிறார். ஆக போவாஸ் யாரை குறிக்கிறது என்று சொன்னார், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனுக்கு இளைப்பாறுதல், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறவனாயிருக்கிறான், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே நான் என்ன செய்வதில்லை. இந்த போவாசின் இடத்துல வந்த ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தது உண்மையானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் கர்த்தர் உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும், உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். புயல் அடிக்கலாம், அணுகுண்டே பக்கத்துல விழலாம், ஆனா உங்க குடும்பத்தை எந்த சேதமும் அணுக முடியாது. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை கர்த்தர் என்ன செய்வாராம், நிறைவா. ஹல்லேலூயா. போவாஸ் ரூத்தினுடைய தேவைகளை சந்தித்தார். போவாஸ் ரூத்தினுடைய வாழ்க்கைகளை மாற்றினார். போவாஸ் ரூத்தினுடைய தரித்திரத்தை மாற்றினார். போவாசுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் ரூத்தம்மாவுக்கு அள்ளி கொடுத்தார். அவரை மனவாளியால் ஏற்றுக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு உங்க வாழ்க்கையில இருப்பாரானா குறைவுகள் நிச்சயமாய் நிறைவாய் மாறும். இந்த போவாஸ்ட வரதுக்கு முன்னாடி ரூத்தம்மா பொறுக்கி அந்த வயல்வெளியில கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி தன் வாழ்க்கைய அவங்க நிறைவா மாத்தினாங்க. ஆனா போவாஸ் இடத்துல வந்ததுக்கு அப்புறம் மொத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு, என்னிடத்தில் வருகிறவனுக்கு சமாதானம் உண்டு, என்னிடத்தில் வருகிறவனுக்கு ஆறுதல் உண்டு. உங்கள் களஞ்சியங்கள் பூரணமா என்ன செய்யும், நிறம். இன்னைக்கு என்ன குறைவோடு இந்த மண்டலத்துக்கு வந்திருக்கிறீங்க, போவாஸ்ட வந்த ரூத்தை போல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்துல நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் நிறைவாய் உங்களை நடத்த வல்லவர். நம்முடைய போவாஸ் இயேசு கிறிஸ்து, நம்முடைய போவாஸ் இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்தண்டைக்கு ரூத்தமா வந்தார். இயேசு கிறிஸ்துடைய பாதத்தண்டைக்கு ரூத்தம் வந்தார். அவர் பேரு மரியாள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், மரியாளே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்க என்ன செஞ்சீங்க, யாருடைய பாதத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றதை நீங்க ரொம்ப சிந்திக்கணும். அதிக நேரமா யாருடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுறீங்கன்னு ரொம்ப சிந்திக்கணும். யார் பின்னாடி போறோம், யாருடைய வழிகாட்டுதல்ல போறோம், இதெல்லாம் நீங்க ரொம்ப சிந்திக்கணும். வாலிபர்கள் பின்னே போல, ஐஸ்வர்யவான்கள் பின்னே போல, தந்திரங்கள் பின்னே போல, வாலிபர்கள் பின்னே போகாம நீ என்ன தேடி வந்ததுனால நான் உன்னை என்ன செய்வேன். அந்த பட்டணத்தினுடைய சுதந்திரவாதி போவாஸ் போல இந்த தேசத்தின் ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன், யெகோவா தேவன் தெளிவாய் சொல்றார். பல காரியங்களை நீங்க தேடுனீங்கன்னா கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர்தான் என்னுடைய ரட்சகர், நீர்தான் என்னுடைய போவாஸ். என் வாழ்க்கை ஆசை தரித்திரன் பின்னாடி போல, ஏதோ ஐஸ்வர்யவான் பின்னாடி போல, ஏதோ வாழ்க்கை ஐஸ்வர்யவான் நீங்க கண்ணால் பின்னாடி போகாது. ஆனாலும் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்ன செய்யாது, கேட்காது. கர்த்தர் சொல்லுகிறத கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். சபையில 3 காரியத்தை நான் பாக்குறேன். ஒண்ணு சுய புத்தி, சிலருக்கு சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல, அப்படி ஒரு கூட்டம். ரெண்டாவது, யார் சொல்றது என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், அரக்க குணம். இதெல்லாம் மாறணும். போவாஸ் பின்னாடி சரியா நீங்க வரணும், இயேசு கிறிஸ்து பின்னாடி வரணும். என்னை பின்பற்றுகிறவன் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்,
பெற்றுக்கொள்வான்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆகையால கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தரை உண்மையா நேசிங்க. இந்த போவாஸ் இடத்துல வந்து ரூத்த போல தேவனிடத்தை சம்பந்தப்படுவாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். நம்ம செய்த 4 காரியம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை தேவன் என்று நம்பி என்ன செஞ்சாங்க? இரண்டாவது, அந்த ஊருக்கு போகாம பெத்லகேம் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய வீட்டுக்கு வந்தாங்க. மூணாவது என்ன செஞ்சாங்க? போவாஸ் இடத்துக்கு. கடைசியா ரூத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்நேகம் என்ற அர்த்தம். ரூத்னா என்ன அர்த்தம்? ஸ்நேகம். அல்லேலூயா. நான் உண்மையா அதை நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். உண்மையாகவே அந்த அம்மா கர்த்தருக்கு ஸ்நேகமா. அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவனை நானும் என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவனை பொருளை என்ன செய்வார்? கண்டடைவார். அவருடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி நீதிமொழிகளின் புத்தகத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வீட்டுல போய் வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 8:17-20 வரைக்கும் அந்த சம்பவம். என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வானா? என்னை. மோசே கர்த்தரை சிநேகித்தான். கர்த்தர் மோசேயை என்னுடைய சிநேகிதன். ஆபிரகாம் கர்த்தரை சிநேகித்தான். ஆபிரகாமை கர்த்தர் என்னுடைய சிநேகிதன் என்று கர்த்தர். இந்த ரூத்துக்கு பேர் வந்து சிநேகம், திருப்தி. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சிநேகமா நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க நண்பரா என்ன செஞ்சுக்கோங்க. கர்த்தர் ஒரு மாதிரி பார்க்காரு. கர்த்தரை சிலர் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு மாதிரி. இன்னைக்கு காலையில அவர் ஒரு 10,000 கொடுத்தா இயேசு நல்லவர், அவர் கொடுத்தா அவர் மாதிரி கெட்டது கொடுத்துரும். அல்லேலூயா. அத வந்து பாருங்க, என்ன நான் பார்த்து பேச நினைக்காதீங்க. நான் ஏன் உங்களுக்கு பேசுறேன்? உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்குமே 10,000 கொடுத்தா இயேசு நல்ல. நாளைக்கே ஒரு 1,00,000 எனக்கு சேங்ஷன் பண்ணி கட்டணத்தை பில் பார்க்கணும்னா இயேசு என்னது நல்லது. ஜோம்படி மட்டும் கொடுக்கறதுனா இயேசு. இத போனா என்ன செய்யணும்? நான் என் வாழ்க்கையில நான் வந்து அப்படி சொல்றேன். நானும் உண்மையை சொல்றேன். சரியா இருந்தாலும் எனக்கு குடும்பம் இல்லைன்னா ரொம்ப வருது. எனக்கு பார்ப்போம். நான் அதை மாத்துறேன். இப்படிலாம் என்ன செய்யப்படுது? என்னைக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையோ அன்னைக்கு ரொம்ப ஆண்டவர் என்ன செய்யும்? அல்லேலூயா. தேவைக்காக இல்ல, ஆண்டவர் ஏதோ என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே காரி வெளியிட்டு என்ன அவர் பாதத்துல உட்கார சொல்றாருன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். 5 பைசா கூட வழி இல்ல. ஏன்னா என் ஆண்டவரால எல்லாம் என்ன செய்ய கொடுக்க முடியும். எல்லாம் கொடுக்க முடியும். ஆண்டவரால் கொடுக்க முடியாது. எப்படி ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். ஆனா 5 பைசா கூட இல்லாத ஒரு நாள் வருதுன்னா அன்னைக்கு நான் உட்கார்ந்து சிந்திப்பேன். ஏதோ ஆண்டவர் எல்லா வேலையும் விட்டுட்டு அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்னமோ செய்ய சொல்றாரு. அந்த அப்படிப்பட்ட நேரத்துல நானுடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தரை துதிப்பேன். தேவைகளுக்காக நான் கேட்பேன். நல்ல துதிப்பேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல பாடல் பாடி கர்த்தரை என்ன செய்ய மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு தாங்க என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா என்னோட பேசுறேன். உங்க தேவைகளின் மத்தியிலே நீங்க கர்த்தரை இடப்படாதீங்க. உங்க தேவையில்லாத உங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கும் பொழுது நீங்க ஒரு விதமா இடப்படாதீங்க. உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாத சூழ்நிலையும் தேவ சமூகத்தை உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க பாருங்க. உங்க தேவைகளை சந்திக்க வழிநடத்த கர்த்தர் நல்லவராக, உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக. எத்தனையோ சோதனை காலங்களை நாம் இருக்கிறோம். எத்தனையோ வேதனைகளின் காலங்களை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ இல்லாமல் காலங்களை கடந்து வந்திருக்கிறோம். அன்னைக்கு எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் ஒரு காலங்கள் வந்தது கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். எனக்கு கடந்த மாதம் என்னுடைய தேவை 10,000 ரூபாய் தேவை. 10,000 ரூபாய் எனக்கு தேவை. என் தேவையை ஆச்சரியமா கர்த்தர் பொள்ளாச்சிலிருந்து அவங்க போன் பண்ணாங்க. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி 5,000 ரூபாய் போட்டுட்டாங்க. அதற்கு பின்னால் இன்னொரு 5,000 ரூபாய் எனக்கு தேவை. ஒரு நாளும் அதுக்காக நான் கணக்கு கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு மூலமா வந்துச்சு. லண்டன்ல இருக்கிறதான ஒரு டீம்
நீங்க கொஞ்ச நேரம் எங்களுடைய ஜூம் மீட்டிங்ல வசிப்போம். நான் உண்மையிலே சத்தியமா நான் ஏதோ எதிர்பார்த்தலாம் நான் வசிப்பேன். எதிர்பார்த்தலாம் நான் வசிப்பேன். அவங்க அப்படி கூப்பிட ஆளும் கிடையாது. எதிர்பார்த்தலாம் வசிப்பேன். நம்ம எல்லாம் ஒரு 2-3 பாட்டை பாடி நான் சனிக்கிழமை அவங்க திங்கக்கிழமை அவங்க எங்களுக்கு போன் பண்ணி நம்ம பார்க்கிறோம். அக்கௌண்ட் 5000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறோம் போட்டுருக்கோம். 5000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம். அவங்க சொன்னாங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் பாஸ்டர். அவங்க யாருக்கும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கத்துடைய பிள்ளைகளை அந்த நாட்களில் எனக்கு கொஞ்சம் கூட ஆனா தேவனை நோக்கி பார்த்தா கத்தர் அவர்களை சந்திக்க நல்லவன். இந்த எதிர்பார்ப்பு கத்தரை நம்பி நேசித்து பாருங்க. கத்தர் வாழ்க்கையில் நிச்சயமா அற்புதங்களை செய்யலாம். அல்லேலூயா அல்லேலூயா. போவாசை தேடி ரூத் வந்தது போல இயேசுவை ஒவ்வொரு நாளும் தேடு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறீர்களானால் அவர்களுக்கு இத்தனை தேவைகள் தெரியும். ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ரூத்தை போல உங்களை சிநேகிக்க ரூத்தை போல உங்களை நம்ப எனக்கு இந்த ரூத்தை போல உங்களுடைய சம்பளத்துக்கு வர இந்த ரூத்தை போல இயேசுவுடைய பாதத்தை என் வாழ்க்கையை மாற்றுங்க. நிறைவான பலன் உங்கள் செய்கைக்கு தக்கதான நிறைவான பலன். எல்லாரும் கைகள் உயர்த்தி கொஞ்ச நேரம் பேசுங்க. கொஞ்ச நேரம் கட்டணத்துல பேசுங்க. இந்த வார்த்தையெல்லாம் மனசுல வச்சு ஆண்டோட பேசுங்க. உங்களுடைய ஜனம் என்னுடைய உங்களுடைய தேவன் என்னுடைய நீர் என்னுடைய என் குடும்பத்தின் தேவன் என் பிசினஸின் தேவன் என் பிசினஸின் தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த சபையில இன்னைக்கு காலையில கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த சபையில யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ வியாபாரம் பண்றீங்களோ கர்த்தர் எனக்கு காலையில சொன்னார். நான் அவர்களை எல்லாத்தையும் இந்த வருஷம் நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்பி இருக்கிறார். மகனே மகளே நீ கலங்கி போய் இந்த ஆராதனைக்கு என்ன செய்ய போகிறேன் உனக்கு நான் இன்னைக்கு பேசும்படி இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடுறேன். தீர்க்க தரிசனமாய் கர்த்தரை கடற்கால காண்டி தரிசனத்தின்படி நான் சொல்றேன். இந்த சபையில பிசினஸ் பண்ற தொழில் பண்ற ஒன்ன கர்த்தர் குறைவு பண்ணவே விட மாட்டார். கர்த்தர் 100 மடங்கு 1000 மடங்கு லட்சம் மடங்கு இந்த வருஷத்துல நீங்க நிச்சயமா பலனை பார்ப்பீங்க. நிச்சயமா ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. நிச்சயமா பார்ப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தெளிவாய் பேசினார். ஆண்டவரோடு இடைப்பட்டார். சபையில பிசினஸ் பண்ற மக்கள் நான் இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்க போகிறேன். அன்பு மகனே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அன்பு மகளே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கொஞ்ச வியாபாரம் நீ கொஞ்சம் தொழில் நீ கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாம். கர்த்தர் அதுல உன்னை திருப்தி அடைய பண்ண போகிறார். திருப்தி அடைய பண்ண போகிறார். நீங்கள் இடங்கொள்ளாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு அபிஷேகம் இறங்குது. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய நிரப்புகிறார். கர்த்தருடைய கிருபை இறங்கி வருகிறது. நிறைவாய் நடக்க போகிறோம். சில பேர் சொல்லும்படி எல்லாவற்றையும் காத்து எனக்கு முக்கிய ஆண்டவர் சொல்லுங்கள். உங்களுடைய நீரின் தேவன் நீரின் தேவன் நான் வாழ்ந்தாலும் இல்லை நான் செத்தாலும் இல்லை ஆண்டவர். எந்த சூழ்நிலைக்கு நீர் மட்டும் ஆண்டவர். ரூத் உண்மையாகவே அவங்க என்ன நடக்கும்னு அவங்களுக்கு வாழ்க்கையில தெரியாது. இஸ்ரவேலின் தேவனை நம்பி போறவே என்ன நடக்கும்னு அவங்க வாழ்க்கையில தெரியவே தெரியாது. ஆனா அந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க பெத்தேலுக்கு வரும்போது அவங்களுக்கு சொந்தம் இல்லை, இடம் இல்லை, பந்தம் இல்லை, யாருமே இல்லை, தெரிஞ்சவங்க இதுவே கிடையாது. நீங்க இந்த தேசத்துல யாருமே இல்லையே எனக்கு பாஸ்டர், யாருமே இல்ல பாஸ்டர், யாருமே இல்ல பாஸ்டர், எனக்கு யாருமே இல்ல பாஸ்டர். இந்த வார்த்தை நீ சொல்லி 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 நீ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற மகளே மகளே உனக்கு யாரும் வேணாம். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதுனால நான் உன் கூட இருக்கிறதுனால எல்லாமே நீ பெற்றுக்கொள்ள முடியும்.
கைவிட்டுட்டாங்க, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க, என் தேசம் என்ன கைவிட்டுச்சு, எல்லாம் உன்னை கைவிட வைக்க பண்ணது நான் தான். நான் கலந்த நான் பிடிச்சிருக்கிறேன், நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு போதும். அப்பத்தின் வீட்டுல இருக்க, என்ன சூழ்நிலையாவது அப்பத்தின் வீட்டுல இருங்க. பெத்லகேமை விட்டு போகாதீங்க. பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனனால எல்லாம் இறந்து போனாங்க. நீங்க சரீரத்திலையும் போக கூடாது, ஆவியிலையும் பெத்லகேமை விட்டு போயிடக்கூடாது. சரீரத்துல இருப்பாங்க, ஆவியில பெத்லகேமை விட்டு போயிடுவாங்க. சபனா பிடிக்காது, சபனா இஷ்டம் இருக்காது, சபை மக்களை பார்த்தா விருப்பம் இருக்காது, ஊழியக்காரனை பார்த்தா விருப்பம் இருக்காது. இதெல்லாம் சத்துரு கொண்டு வைக்கிற தந்திரம். நகோமியை போல நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. நிறைவுள்ளவளா போனேன், குறைவுள்ளவளா வந்தேன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை விசுவாசி வாழ்க்கையில வரவே கூடாது. இன்றைக்கு ஒருவேளை குறைவு இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நிச்சயமா மகளே, நீ உன் கைகளின் கிரியத்தக்க கர்த்தருடைய நிறைவான பலனுக்குள்ளே நடத்துவார். நிச்சயமா நடத்துவார், நிச்சயமா நடத்துவார். போல பெத்லகேம்தான் என் வீடு, அப்பா வீடு, தகப்பன் வீடு, இஸ்ரவேலின் தேவன் வீடு. பெத்லகேம்ல நீங்க அப்பத்தின் வீடு, ஆகாரத்திற்கு திருப்தி ஆகும், உங்களை போஷிக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்பா வீட்டை விட்டு, இந்த பெத்லகேமை விட்டு வேற எங்கேயும் அலையாதீங்க. இந்த தேடி உள்ள முடியாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். மூன்றாவதாக போவாஸ் இடத்துல, மற்ற வழிகளை உலகத்துல எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை போல ஒரு தெய்வத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. காரணம் அவர் ஒருவர் தான் தெய்வம், அவர் ஒருவர் தான். விசுவாசமா இருக்கு, இதுல நம்பிக்கையா இருங்க. பல காரியங்களை சொல்லி கேட்டு நீங்க தடம்புறாதீங்க. பாபா சாந்தாரா பூராமானா தீரமானா கந்தாரா போல இந்த தேவன் தான் முடிவு புரிந்து உங்களை வழி நடத்த வந்தார். இந்த தேவன் மகிமையான பரவத்தை வச்சிருக்காரு, ஒரு ஆச்சரியமான இடம் நமக்கு காத்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவங்களுக்கு இறைப்பார்கள், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அமைதி, கிருபை, வரங்கள் அவர் போதுமானவராய், இந்த போவாஸ் ரூத்துக்கு போதுமானவராய் இருந்தார். வயல்வெளிகளை கொடுத்தார், காணியாட்சிகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், சுதந்திரவாதியாய் அவரை ஏற்றுக்கொண்டார், அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். எந்த வயல்வெளிக்கு நீங்க இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இதே வயல்வெளியில வச்சு கர்த்தருடைய ஆசீர்வதிங்க. இங்கே ஒரு போவாஸ் இருக்கிறார், இங்கே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்முடைய கர்த்தரால் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே, இயேசுவே, என் குடும்பத்துக்கு மனமேறவில்லை, என் பிள்ளைகளுக்கு மனமேறவில்லை, என்னுடைய வேலைக்கு மனமேறவில்லை, என் வாழ்க்கையை மனமேறவில்லை, வாய்ப்பிற்கு சொல்லுவாங்க. இயேசுவே, 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 ஒரு அல்லமா இறங்குகிறது, ஒரு அன்பு இறங்குகிறது, ஒரு கிருபை இறங்குகிறது, ஒரு மகிமை இறங்குகிறது. போவா போவா போர்வையால் என்னை மூடும் ஐயா, ஏசையா.